بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون சதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, மாணவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் சென்ற பாடத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் பனு இஸ்ரவேலர்களால் எப்படியான பிரச்சனைகளுக்கு, தொந்தரவுகளுக்கு, அவதூறுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அதன் பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு நுபுவத்தையும் வேதத்தையும் கொடுத்தான் என்பதையும், அவர்கள் காட்டிய பல்வேறு அற்புதங்கள், அதை அவர்கள் மறுத்தது, அதற்கு பிறகு அவர்களை கொலை செய்வதற்காக முனைந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த காட்டி கொடுத்தவனுடைய தோற்றத்தையே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றமாக மாற்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்ற செய்திகளை நாங்கள் பார்த்துவிட்டு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அது ரோமர்களுடைய காலமாக இருந்தது, ரோமர்கள் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியையும், அந்த ரோம அரசரால் தொந்தரவு கொடுக்கப்பட்டு அந்த அரசனுடைய கெடுபிடிகளை பயந்து தமது உயிரச்சுறுத்தலின் காரணமாக ஒரு குகையிலே சென்று சுமார் 300 வருடங்கள் அந்த குகையிலே தூங்கி எழுந்த அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தையும் கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். எனவே அதற்கு பிற்பட்ட காலம் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள் பல பகுதிகளிலும் பரவி செல்லுகிறார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை பரப்ப ஆரம்பிக்குகிறார்கள். இதுவரை பலஸ்தீன் ரோமர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இதை நாங்கள் பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலம், அவர்களுக்கு பிற்பட்ட காலம், ரோமர்களுடைய அதிகாரம் கூடிய காலம் இருக்கிறது. எனவே அந்த காலத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சீடர்கள் உலகெங்கிலும் பறந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நட்போதனைகளை பரப்ப ஆரம்பிக்குகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குகிறது. கஹ்ஃபாசிகளுடைய நிகழ்வுக்கு பின்னால் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குகிறது. என்னவென்றால், கிபி 395 அன்றைய உலகின் மிக பெரும் வல்லரசாக இருந்த அந்த ரோமர்கள், நான் ஏற்கனவே பாடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரும் ரோம், அந்த ரோமுக்கு கீழால் இருந்த பைசாந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய துருக்கியர்கள், இவர்களைத்தான் நாங்கள் வரலாற்றிலே ஹதீஸ்களிலே ரோமர்கள் என்று விழிப்பதும் ரோமர்கள் என்று கூறுவதும். அந்த பெரிய ரோம் வீழ்ச்சியடைந்து சுமார் 1000 வருடங்களுக்கு பிறகு இந்த ரோம் நிலைத்து நின்றது. இந்த ரோம் என்று நான் சொல்வது அந்த துருக்கியுடைய பகுதியைச் சேர்ந்த அந்த ரோமர்களை. கிபி 395 காலத்திலே அந்த ரோம அரசர் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 395 ரோம அரசர், அதாவது சிலை வணங்கக்கூடிய அந்த ரோம அரசர் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனூடாக ஷாமுடைய அதிகாரம் கிறிஸ்துவர்களுக்கு கீழால் வருகிறது. யூதர்களுடைய கையில் இருந்த அதிகாரம் ரோமர்களுக்கு போய், ரோமர்கள் பைசாந்தியாவுடைய சக்கரவர்த்தி காரணத்தால் அப்படியே அந்த ஷாமுடைய பலஸ்தீனுடைய அதிகாரம் கிறிஸ்தவர்களுக்கு கீழால் செல்லுகிறது. அதற்கு பிறகு கிறிஸ்துக்கு பின் 636 வரை, கிபி 636 வரைக்கும் கிறிஸ்துவர்களுடைய கையில் தான் பலஸ்தீன் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது கிபி 571. அதாவது நபி ஸல்லல்லாஹு பிறக்கிற நேரமும் யாருடைய கையில் இருந்தது? கிறிஸ்துவர்களுடைய கையில் தான் பலஸ்தீனுடைய அதிகாரம் இருந்தது. எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யூதர்களுடைய கையில் இருந்து ரோமர்களுக்கு சென்று ரோமர்களுடைய கையில் இருந்துதான் கிறிஸ்தவர்களுக்கு பலஸ்தீனுடைய அதிகாரம் கிடைக்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 571 பிறக்குகிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 571, சுமார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 5½ நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகினது கிபி 632 காலப்பகுதி. கிபி 632 காலப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பிறகுள்ள அந்த வரலாறு பலஸ்தீனோடு கொஞ்சம் சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் நான் அதை தருகிறேன். ஏனென்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கட பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பற்றி படிப்பது. இப்ப நான் சொல்ல போற பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்னுக்குள்ள பகுதி. ஏன் நான் இத தெளிவாக இந்த பகுதியை பேச வேண்டும் என்றா, கடந்த பல பாடங்கள்ல யூதர்களை பத்தி படிச்சுட்டு வந்தோம், பலஸ்தீனுடைய பூமியை பத்தி படிச்சுட்டு வந்தோம்.
அதுக்கு என்ன நடந்துச்சு, பலஸ்தீனுடைய பூமி எப்படி வரலாற்றுல போய் முடிந்து இன்றைக்கு யூதர்களுடைய கைக்கு திருப்பி எப்படி பைத்திக்கின்ற வரலாறு நாங்க தெரியாட்டி ஒரு சரியான பாடத்துக்கு இடையில விட்டுட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னுக்குள்ள ஒரு பகுதியை நான் இப்ப பேச போறேன், சீராவினுடைய பிற்பகுதி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 4 வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் முடிந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்திலேதான் மீண்டும் முஸ்லிம்கள் பலஸ்தீனை வெற்றி கொள்ளுகிறார்கள். அதுவரை கிபி 636 வரை யாட கையில் இருந்துச்சு, கிறிஸ்துவர்கள்ட்ட தான் இருந்துச்சு. கிறிஸ்துவர்களோட, அதாவது ரோமர்களோட, கிறிஸ்துவர்கள் என்று சொல்றதுதான் ரோமர்கள். இப்ப ரோமர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால நாங்க இதுக்கு பின்னால ரோமர்கள் என்று சொல்றதும் ஒன்றுதான், கிறிஸ்துவர்கள் என்று சொல்றதும் ஒன்றுதான். அப்ப ரோமர்களோட முஸ்லீம்கள் போர் செய்ய போய் தான் பலஸ்தீனை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள். ரோமர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான போர் எப்ப ஆரம்பிச்சுச்சுண்டா அது நீண்ட வரலாறு, நாங்க இன்ஷா அல்லாஹ் சீரால பேசுவோம். மோத்தாவுடைய யுத்தம் ஹிஜ்ரி 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கக்குள்ள நடந்த யுத்தம். அதுல ஆரம்பிச்சதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல படைகள் அனுப்பப்பட்டு ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத், ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் போன்ற முக்கியமான தளபதிகளுக்கு கீழால் படைகள் அனுப்பப்பட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல பலஸ்தீன் முஸ்லிம்களால் முற்றுகையிடப்படுகிறது. நல்ல வரலாற்றை விளங்கி கொள்ளணும் கொஞ்சம். முஸ்லிம்களால் பலஸ்தீன் முற்றுகையிடப்பட்டு 6 மாத முற்றுகை. பலஸ்தீனுடைய அந்த தளபதி என்று சொன்னா அவர்களுடைய அந்த மத தளபதி தான் அந்த தளபதியாக இருந்தார், பித்ரீர் என்று சொல்லக்கூடிய பெரியவர். அவர் கடைசி வரைக்கும் இறங்கி வரல. ஆனா தெரியும் முஸ்லிம்களோட தாக்கு பிடிக்கலான்றது தெரியும். எனவே என்ன செஞ்சாங்கண்டா ஒரு தூது அனுப்பினாங்க. தளபதியாக இருந்த ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தூது அனுப்பினாங்க. உங்களோட ஹலீஃபா மதீனால இருந்து உங்களோட ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் வந்தாருண்டா நாங்க பைத்துல் மக்திஸ் உங்களுக்கு தருவோம். அந்த ஒரு வேண்டுகோளுக்காக வேண்டி இந்த சாட்டை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். மதீனால இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த பகுதியால அப்படியே போய்த்து பலஸ்தீன் வரையும் பேத்திக்கிறாங்க. மிக்க சிரமத்தோட போனாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வரலாற்றை பத்தி நாங்க தனியாக பேசலாம். எங்கட சீராவுடைய பாடங்கள் மிச்சம் விரிவடைஞ்சு வைத்திருந்தால சில விஷயங்கள் நாங்க சுருக்கி கொண்டு போறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவர்களுடைய அந்த தலைவராக இருந்த, அவருடைய பேர் சொப்ரோனியூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர், அவர் இறங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ரொம்ப கண்ணியமாக நடந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட ரொம்ப கண்ணியமாக நடந்து எந்த ஒரு இரத்த சொட்டும் இல்லாம பைத்துல் மக்திஸை மீட்டெடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு இரத்தம் கூட சொட்டப்படல, எடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு. ஆனால் ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு ஒப்பந்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு யூதரும் பைத்துல் மக்திஸ்ல வாழப்பட. 2 ஒப்பந்தம். இருந்தவங்க கிறிஸ்தவர்கள், போனவங்க முஸ்லீம்கள். முஸ்லீம்களுடைய கையில பைத்துல் மக்திஸ கொடுக்கறாங்க. ஒரு யூதரும் வாழப்படான்ற நிபந்தனையோட யூதர்கள் வெளியேற்றப்பட்டு பைத்துல் மக்திஸ்ல முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் மிக நட்புறவோட வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இப்ப அதானுடைய நேரம் தொழணும். அந்த பெரிய ஃபாதர் சொன்னாரு, அவர்களுடைய ஒரு ஆலயத்துல இடத்தை காட்டி இந்த மூலையில தொழுதுவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா நான் தொழ மாட்டேன். இந்த இடத்துல நான் தொழுதா நாளைக்கு இது உமர் தொழுத இடம் என்று சொல்லி மக்கள் இதை பள்ளியாக மாற்றிடுவாங்க என்று நான் பயப்படுகிறேன் சொன்னார். பின்னால நடக்க போற பல விஷயங்கள் முன்னால எதிர்வு கூறக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான். அவர்களுடைய அந்த எண்ணப்படி பல குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியதை நாங்க ஏற்கனவே பல பாடங்கள்ல பாத்திக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சற்று தொலைவுல தெற்கு பகுதிக்கு போய்த்து, அந்த ஆலயத்துடைய தெற்கு பகுதிக்கு போய்த்து தொலைவுல போய்த்து ஒரு தூரத்துல போய் தொழுதாங்க. பின்னால முஸ்லிம்கள் அங்க ஒரு பள்ளி கட்டினாங்க. அந்த பள்ளி இப்ப மூடி வச்சப்பட்டிக்குது, யாருக்கும் போகலாது. பைத்துல் மக்திஸ் ஃபுல்லா யூதர்களுடைய அதிகாரத்துக்கு கீழால இருக்குது. மஸ்ஜிது உமர் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்குது. உள்ளுக்கு பார்த்தா உங்களுக்கு விளங்கும், மிம்பரும் விளங்குது. இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுத இடத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீட்டி எடுத்து அதற்கு பிறகு சுமார் 460 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கையில தான் இந்த பைத்துல் மக்திஸ் இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த யுத்தமும் இல்ல. நிம்மதியாக முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் வாழ்ந்த ஒரு பொற்காலம் பைத்துல் மக்திஸ்லாண்டா அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் இருந்த 460 வருடங்கள். அதற்கு பின்னால 1099 மீண்டும் கிறிஸ்துவர்கள் ஒரு போர் செய்து பைத்துல் மக்திஸை கைப்பற்றி ஒரு மஸ்பஹா அதீமா, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டாங்க, ஒரு இரத்த கலரியை உண்டாக்கினாங்க. கண்ட முஸ்லிம்களை வெட்டி குவித்தார். மிகப்பெரிய ஒரு இரத்த வெறியாட்டத்தை செய்ததாக நாங்க சொல்லல, கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர்களே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். வில்லியம் சூரி என்கின்ற கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியரே இதை பற்றி சொல்லி இருக்கிறார். 70,000 முஸ்லிம்களை கொலை செய்தார். சுப்ஹானல்லாஹ், 70,000 முஸ்லிம்கள் அந்த பைத்துல் மக்திஸிலே கொலை செய்யப்பட்டார்கள். எந்த குற்றமும் அறியாதவர்கள், கண்டவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் கொலை செய்து
ஒரு ஆட்சியை நிறுவினார்கள் 1187. சில வருடங்களுக்கு பிறகு, சுமார் 140 150 வருடங்களுக்கு பிறகு பல்வேறு சிலுவை யுத்தங்கள் நடைபெற்று இஸ்லாமிய மாபெரும் வீரராக வரலாற்றில் சொல்லப்படுகின்ற சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்களால் மீண்டும் பலஸ்தீனம் வென்றெடுக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், வரலாற்றுல சலாஹுத்தீன் அய்யூபிய தெரியாத ஒரு ஆள் இருக்கலாம். அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர், மாமனிதர். உலமாக்கள் அவரை பத்தி எழுதுற நேரத்தில் ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க. சிரட்ட வீரம் இருக்கும், சிரட்ட பண்பாடு இருக்கும். வீரமும் பண்பாடும், அன்பும் தைரியமும் இரண்டும் சமபலத்துடன் கொடுக்கப்பட்ட ஒருவரை சலாஹுத்தீன் அய்யூபி மாதிரி வரலாறு காணவில்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு ஒரு நல்ல மனிதர். சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு வார்த்தை பாவிப்பாரு, இய்யாக வஸஃப்கத்திமா. பல சிலுவை போர்களை எதிர்த்து முஸ்லிம்களுடைய தரப்பில் தளபதியாக இருந்து போரிட்ட அந்த தலைவர் சலாஹுத்தீன் அய்யூபி சொல்லுவாரு, இது மிச்ச பிற்பட்ட காலத்துல நான் சொல்றது, இய்யாக வஸஃப்கத்திமா, ரத்தம் ஓட்டுவதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்க ஒத்தண்ட ரத்தத்தை அநியாயமா ஓட்டினா அது சும்மா தூங்காது, நாளைக்கு உங்களை வந்து பழி வாங்கும். அதனால ரத்தம் ஓட்டக்குள்ள கவனிச்சு ஓட்டிக்கோங்க, ஒருத்தர கொலை செய்யறதுல கவனிச்சு கொண்டுடுங்க தன்னுடைய படைக்கு மிக காரசாரமாக சொல்லுவாங்க சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. கண்ணியமானே, அவங்க கிறிஸ்துவ அரசர்களோட கொண்ட நட்புறவு, கிறிஸ்துவ அரசர்களோட நடந்து கொண்ட முறை, கிறிஸ்துவ போர் வீரர்களோட நடந்து கொண்ட முறை, 70,000 பேர் எங்களை நீங்க கொண்டுட்டீங்கன்னு சொல்லி சலாஹுத்தீன் அய்யூபி அப்படியான ஒரு போர் செய்யவில்லை. மிக அன்பாக, இரக்கமாக, பண்பாக பைத்துல் மக்திஸை மீட்டி எடுத்தார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி. அதுக்கு பிறகு மீண்டும் சிலுவை யுத்தங்கள் நடைபெற்று ஒரு 10 வருடங்கள் மீண்டும் சலாஹுத்தீன் அய்யூபி வஃபாத்துக்கு பின்னால் பறிபோய் மீண்டும் அவர்களுடைய பரம்பரையில் வந்த நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் மீண்டும் அந்த பலஸ்தீனை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதற்கு பிறகு கிபி 1615 உஸ்மானிய பேரரசர், உஸ்மானிய புரட்சி ஒன்று நடைபெற்றது. முழு இஸ்லாமிய உலகமும் உஸ்மானியர்களுடைய குடைக்கு கீழால் வந்த ஒரு காலம், இஸ்லாமிய வரலாற்றின் மிக பெரும் பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் மீண்டும் பைத்துல் மக்திஸ், அது முஸ்லிம்களுடைய கையிலே இருந்த பைத்துல் மக்திஸ் தான் உஸ்மானியர்களுக்கு கீழால் அந்த பைத்துல் மக்திஸ் வந்தது. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பிறகு இந்த உஸ்மானிய பேரரசு வளர்ந்து வந்தால் முழு உலகத்துக்கும் ஆபத்து என்று விளங்கிக் கொண்ட இஸ்லாத்தினுடைய மொத்த எதிரிகள், யூதர்களாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், மொத்த எதிரிகளும் ஒன்று சேர்ந்து உஸ்மானிய பேரரசை சதி போட்டு திட்டமிட்டு வீழ்த்தி 1917 பிரிட்டிஷ் புரட்சி உலகத்திலே நடைபெற்றது. ஒவ்வொரு நாடுகளையும் பிரிட்டிஷ்காரர்கள் பிடிக்க ஆரம்பித்தார்கள், இலங்கையையும் பிடித்திருந்தார்கள், பிடிக்க ஆரம்பித்தார்கள். அதே அடிப்படையில் தான் அவர்கள் போய் பைத்துல் மக்திஸையும் 1917 பைத்துல் மக்திஸை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழால் வருகிறது. கண்ணியமானவர்களே, இதுதான் வரலாற்றுடைய திருப்பம். இவ்வளவு காலம் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்தது, அதற்கு முன்னால் கிறிஸ்துவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்தது, அதற்கு முன்னால் அசிரிய பேரரசு என்ற ஒரு காலத்தை நாங்கள் பார்த்தோம். இப்படியெல்லாம் அதற்கு முன்தான் யூதர்களுடைய கையில் இருந்தது. எனவே பிரிட்டிஷ்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஐரோப்பிய சக்தி ஒன்று சேர்ந்து மெதுமெதுவாக வெளிப்பகுதியில் வாழ்ந்த யூதர்களை பலஸ்தீனுக்குள்ளால் குடியமர்த்த ஆரம்பித்தார்கள். எங்கெங்கோ அவர்களுடைய பகுதிகளில் சிதறி போயிருந்த யூதர்களை ஒட்டுமொத்தமாக பைத்துல் மக்திஸிலே கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பித்தார்கள். 1917க்கு பிறகு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். இதுதான் பலஸ்தீன பூமியுடைய 4 படங்களை தந்திக்கிறாங்க. 1917 1946 வரைக்கும் இந்த படம் சொல்லுது. இதுல பச்சையாக ஈக்கிறது பலஸ்தீன் மக்கள் வாழ்ந்த பகுதி, வெள்ளையா ஈக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களுக்கு பலஸ்தீன்ல இடம் கொடுத்தாங்க, வந்த அகதிகளுக்கு இடம் கொடுத்தாங்க. 1946 இப்படி 47 பிரிட்டிஷ்காரர்கள் எவ்வளவு கேளுமோ இருந்த எல்லா யூதர்களையும் கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க. அதற்கு பிறகு பலஸ்தீன் சின்னதானது, யூத அரசு பெருசானது. 1967 இன்னொரு பெரும் புரட்சி யூதர்களால் நடைபெற்று இப்ப பலஸ்தீன் இந்த அளவுக்கு ஆகி இப்ப 2020 இந்த நிலைமையில் இருக்கு. அப்ப இவங்களை குடியமர்த்தின யாரு? பிரிட்டிஷ்காரர்கள். ஏன் அவங்க குடியமர்த்தினாங்க? அவங்களுக்கு அதுல என்ன லாபம் நீக்குதுன்றா, அவங்களுக்கு முக்கியமான லாபம் நீக்குது. அவங்களுக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய் விழுத்தாட்டம். ஒன்று உஸ்மானிய பேரரசை விழுத்தாட்டம், இது முக்கியமான திட்டம். 2வது அவங்கட பகுதியில் இருக்கிற யூதர்கள் தொடர்ந்து அவங்கட பகுதியில பெருகினா அவங்களுக்கு ஆபத்து. ஐரோப்பால யூதர்கள் வளர்ந்தா அவங்களுக்கு ஆபத்து. எனவே யூதர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுக்கணும். அது எங்க கொடுக்கலாம்? வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு அவங்களோட பழைய பூமியை கொடுத்தா சந்தோஷமாக எடுத்துக்கொள்வாங்க, புனித பூமி. எனவே பிரிட்டிஷால போய் பலஸ்தீனை பிடிச்சி மெதுமெதுவாக தெரியாம குடியமர்த்தி 1947 பிரிட்டிஷ் ராணுவம் அவங்க வாபஸ் வாங்கி போறாங்க. யூதர்களுக்கும் பலஸ்தீனுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 நோக்கம். ஒன்று உஸ்மானிய பேரரசை வீழ்த்தாட்டணும், 2வது அவங்களோட பூமியை யூதர்களை விட்டு சுத்தமாக்கணும்,
மூணாவது முக்கியமான நோக்கம். எங்களுக்கு தெரியும் வரலாற்று நெடுகிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நாங்க பார்க்கக்குள்ள தெரியும் யூதர்கள் யாரோட பிரச்சனை பட்டாங்க? கிறிஸ்துவர்களோட. யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு தான் பிரச்சனை. பின்னால வரலாற்றுல யாருக்கு பிரச்சனை வந்துச்சு? கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சிலுவை போர்கள் நடந்துச்சு. கிறிஸ்துவர்கள் இதை தொடர விருப்பப்படல. எனவே அவங்க என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்களை அவங்களோட பழைய எதிரி யூதர்களோட முட்டி விட்டாங்க. அவங்க சுதந்திரமாகிட்டாங்க. அவங்களோட ஏஜென்டாக அரபு தேசத்துடைய நடுமையத்தை பிடிச்சி யூதர்களை குடியமர்த்தி ஒட்டுமொத்த அரபுலகத்துடைய நிம்மதியையும் கெடுத்தி கொண்டு இந்த அரபுலகம் ஒன்று சேர்ந்தா திருப்பி எங்கட ஆட்சி விழுந்துடும், திருப்பி உஸ்மானிய பேரரசு உலகத்தில் உண்டாகிவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். எனவேதான் இந்த கட்டாயமாக நாங்க பலஸ்தீனுடைய வரலாறை தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப 1945 ஐநா சபை உருவாக்கப்பட்டது என்றால் 1947 ஒரு நாடு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது என்றால் ஐநா சபை உருவாக்கப்பட்டதனுடைய அர்த்தம் தான் என்ன? உருவாக்கப்பட்டதை இன்னொரு நாட்டை வைத்து பிடிக்கப்பட. ஆனா உருவாக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நாடு கொடுக்கப்பட்டு இன்னொரு சாராருடைய கையை கட்டி வைத்து விட்டு ஒரு சாராருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டு. ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு 2 வழிதான் அந்த காலத்தில். இப்ப நாடு பிடிக்கலாது. ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு 2 வழி. ஒன்று, ஒரு நாட்டோட இன்னொரு நாடு யுத்தம் செய்யறது. அது நியாயமான விஷயமாக அந்த காலத்துல கருதப்பட்டுச்சு. ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிக்கிறது பத்தி யுத்தம் செய்வாங்க, நாட்டை பிடிப்பாங்க. 2வது வழி, அந்த நாட்டு மக்களும் அரசரும் இன்னொரு மதத்தை தழுவுறது. நாங்க முன்னுக்கு சொன்ன மாதிரி ரோமர்கள் அப்படியே கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எனவே ரோம் கிறிஸ்துவமாக மாறிச்சு. இது எப்படி மாறிச்சு? இது யுத்தம் நடக்கவும் இல்ல, மக்கள் மதம் மாறவும் இல்ல, இது சூழ்ச்சியால மாறிச்சு. இருந்த மக்களை அகதியாக்கி, பழங்குடியினரை அகதியாக்கி, பூர்வீக மக்களை அகதியாக்கி, சுமார் 1800 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் தான் இங்கு வாழ்ந்தோம் என்று 1800 வருஷத்துக்கு பிறகு காணிக்கு உரிமை கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் அவர்கள் சொந்தமான யூதர்களா என்று பார்த்தால் அப்படியும் கிடையாது. அடுத்தது எங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி ஒன்று வரலாம். இந்த யூதர்கள் அவங்களோட பரம்பரை பூமிக்கு தானே பைத்திக்கிறாங்கன்ற ஒரு செய்தி ஒன்று உள்ளத்துல வரலாம். என்னன்னா, யூதர்கள் அவங்களோட அப்பட பிறப்பிடம் தானே அங்க எங்க பலஸ்தீன். அதனால அவங்க அந்த இடத்துல இருக்கிற நியாயம் தானே ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு தெளிவாக நாங்க விளங்கி கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த இடம் தான் பலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் வந்த இடம் அல்ல பலஸ்தீன். யார் வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரோட வழித்தோன்றல்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழித்தோன்றல் தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழித்தோன்றல் தான். ஆனா குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, எப்ப இவங்க அல்லாஹ்வுடைய அடிப்படையான கொள்கைகளை விட்டாங்களோ அன்றைக்கே இவங்க மில்லத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோட்பாட்டை விட்டு விட்டார்கள் என்றதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் ஆரம்பத்துல பயான் ஆரம்பிக்கும் போது, இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது ஓதின வசனம், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத். அல்லாஹ் கேக்குறான் யூதர்கள்ட்ட, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இஸ்ராயல் என்று சொல்றோமே, பனு இஸ்ராயில். அந்த இஸ்ராயல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்த சக்கராத் லீக்கக்குள்ளே அவங்களோட எல்லா புள்ளவங்களையும் கூப்பிட்டாங்க. கேட்டாங்க, மா தஅபுதூன மின் பஅதி. யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட 12 புள்ளவங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க, நான் மௌத்தான பிறகு நீங்க யார வணங்குவீங்க? சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. அந்த புள்ளவங்க சொல்றாங்க, வாப்பட்ட வாப்பா நாங்க யார வணங்குவோம்டா? உங்களோட வாப்பா இஸ்ஹாக், இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்குவோம் என்று சொன்னார்கள். யூதர்களை நீங்க அந்த நேரத்தில் இருந்தீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு மாற்றம் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், தில்க உம்மத்துன் கத் ஹலத். அந்த பனு இஸ்ராயில் போயிட்டாங்க, அவங்க வேற நல்லவங்க. வலக்கும் மா கஸப்தும், நீங்க அப்படி இல்ல, உங்களுக்கு செஞ்ச பாவம் உங்களுக்கு ஈக்குது. அல்லாஹ் இன்னொரு வசனத்துல கேக்குறான், அம் தகூலூன் இன்ன இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத கானூ ஹூதன் அவ் நஸாரா. தெளிவா இந்த வசனத்தை விளைக்கோங்க, மிக அழகான வசனம். அல்லாஹ் கேட்கிறான், யூதர்களை நீங்க சொல்றீங்களா உங்களோட அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, வல் அஸ்பாத், அந்த பரம்பரையில வந்தவங்க இருக்கிறாங்களே 12 பரம்பரை சொல்றீங்களே அப்பமார் அஸ்பாத், அவங்க எல்லாரும் கானு ஹூதன் அவ் நஸாரா, யூதர்களாக கிறிஸ்துவர்களாக இந்த நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க அப்படி சொல்லிக் கொள்றீங்களா? உங்களுக்கு தெரியும், அன்தும் அலமு அமில்லா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்க்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எனக்கு தெரியும் அவங்க யூதர்களாக கிறிஸ்துவர்களாக ஈக்கல். எனவே இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களாக நீங்க இருந்து கொண்டு நாங்க எங்கட அப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்காகத்தான் பாடுபடுகிறோம், அவர்களுடைய பூமிக்கு போறோம் என்று சொல்றது உங்களுக்கு அருகதை இல்ல. ஏனென்றா எப்ப நீங்க உங்களோட மார்க்கத்தை மாத்தினீங்களோ, அல்லாஹ்க்கு குறை சொன்னீங்களோ, அல்லாஹ்க்கு பொம்பளை புள்ளைக்குன்னு சொன்னீங்களோ, அல்லாஹ்வை கஞ்சன்னு சொன்னீங்களோ, நபிமார்களை கொலை செஞ்சீங்களோ, அதோட நீங்க பைத்துட்டீங்க. உங்களோட மார்க்கம் வேற. அல்லாஹ் உங்களை ஒதுக்கிட்டான். அல்லாஹ் தெரிவு செஞ்சான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை என்ற அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான். பனு இஸ்ராயில் என்றா யார்?
யஹூதின்றா யார், நசாராண்டா யார்? பனு இஸ்ராயில் என்றது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. இனம்ண்டா அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் வந்த ஒரு இனம், அவங்க தான் பனு இஸ்ராயில் சொல்றது. யஹூதின்றா யாருன்னா அது ஒரு மதம் சார்ந்தவர்கள் தான் யஹூதி என்று சொல்றது. இப்ப யஹூதின்ற பேர் எப்படி வந்துச்சுன்றதுல ஒரு கருத்து எழுதுறாங்க. யஹூ என்ற வார்த்தை அவர்களுடைய இலாஹ், இறைவன் என்பதை குறிக்கிறது. அதனால் அங்கிருந்து யஹூதி என்று வந்ததாக சிலவங்க சொல்றாங்க. இன்னும் சிலவங்க சொல்றாங்க அந்த இஸ்ராயல் அரசு வீழ்ந்துச்சு தானே, அதுக்கு போற யஹூதி என்ற அரசு மிஞ்சிச்சு, யஹூதாட அரசு மிஞ்சிச்சு, அதிலிருந்து யஹூதி என்ற வார்த்தை வந்ததாகவும். இன்னும் சிலவங்க சொல்றாங்க அந்த யஹூதான்ற மகன் அந்த அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகன் இருந்தார யஹூதா, அதிலிருந்து யஹூதிகள் என்று வந்ததாகவும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த யஹூத் என்ற பதம் ஒரு மதத்தை குறிக்குது. இந்த யஹூத் என்றதுக்குள்ளுக்கு யார் அடங்குவாங்கன்னு பார்த்தா வெறும் பனு இஸ்ராயில் மட்டுமல்ல, இஸ்ராயில் அந்த பரம்பரையில வந்தவங்க மட்டுமல்ல, பின்னால நிறைய அரபியர்கள் யூத மதத்தை தழுவி கொண்டாங்க. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஒரு கொடுங்கோலனுடைய காலத்தில் பலவந்தப்படுத்தி மக்களை அந்த யூத மதத்துக்கு மாத்தின விஷயத்தை நாங்க 2வதுலயோ 1வதோ பகுதியில பார்த்தோம். நிறைய அரபியர்கள் யூத மதத்தை தழுவினார்கள், அரபி அல்லாத நிறைய பேர் யூத மதத்தை தழுவினார்கள். பனு இஸ்ராயில்ல ஏற்கனவே அந்த இஸ்ராயில சேர்ந்த 10 குடும்பமும் அட்ரஸ் இல்லா போயிட்டாங்க. அவனோட பரம்பரை எங்கன்னு தெரியாது, அவங்க அடிமையா பிடிபட்டாங்க. புக்துநசர் மத்த முன்னால வந்த அசிரியா அரசர்களுடைய தாக்குதல் அவங்களுக்கு அட்ரஸ் இல்ல. இப்ப யஹூத் என்று சொல்றதுக்கு யார் வருவாங்கண்டா இருந்த கொஞ்சம் பனு இஸ்ராயிலுடைய பரம்பரை வருவாங்க, புதிதாக யூத மதத்தை ஏற்றுக்கொண்ட ஏனைய அரபியர்கள், ஏனைய சமூகத்தார் எல்லாம் சேர்ந்துதான் யூதர்கள். அதனால நாங்க விளங்கி கொள்ளப்பட யஹூதிகள் இவங்க ஒட்டு மொத்தமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல, இஸ்ஹாக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல வந்தவங்க அல்ல. சியோனிசம் ஒன்றிக்குது பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் கொஞ்சம் வளர்ந்து வெளியாட்களை சேர்த்தவங்க தான் யஹூதுகள். யஹூதுகள் கொஞ்சம் வளர்ந்து யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து 19ஆம் நூற்றாண்டில் உருவானவர்கள் தான் சியோனிசம். இவங்க சேர்ந்துதான் உஸ்மானிய பேரரசை வீழ்த்தினார். அப்ப உஸ்மானிய பேரரசை வீழ்த்தினது யூதர்கள் மட்டுமல்ல, சியோனிசம். சியோனிசம் என்றால் வெறும் யூதர்கள் மட்டுமல்ல, அதுல கிறிஸ்துவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்துதான் சியோனிசமாக இருக்கிறார். எனவே இதுதான் யூதர்களுடைய அந்த வம்சம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது கிறிஸ்துவர்கள், நசாராக்கள். கிறிஸ்துவர்கள் யார்? கிறிஸ்துன்னு சொல்றது ஆசீர்வதிக்கப்பட்டவருக்கு கிறிஸ்துன்னு சொல்றது. பைபிளுடைய புதிய ஏற்பாட்டுல இருந்துதான் அந்த வார்த்தையை கிறிஸ்துவர்கள் என்ற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. குரான் இவங்களுக்கு சொல்ற வார்த்தை நசாரா. நசாரா என்ற வார்த்தையை தான் குரான் பாவிக்குது. நசாரா என்ற வார்த்தை ஏன் இந்த கிறிஸ்துவர்களுக்கு பாதிக்கப்படுகிறதுன்றதுல ஒரு அர்த்தம் எழுதுறாங்க. நசராண்டா அரபியில் உதவி செஞ்சா, நசராண்டா உதவி செஞ்சா. நசாராண்டா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்தவர்களுக்கு குரான் விழிக்கிற வார்த்தை அன்சாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க மன் அன்சார், எனக்கு யார் உதவி செய்ய போறேன்னு கேட்ட நேரத்துல நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்க தான் உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. அன்சார்ண்டா உதவியாளர்கள். அதிலிருந்து இந்த நசாரான்ற வார்த்தை எடுக்கப்பட்டதாக சிலரும், அவங்க நாசிரான்ற பகுதியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்கினாங்க, அதனால நசாரா என்ற வார்த்தை எடுக்கப்பட்டதாகவும் சிலவங்க சொல்றாங்க. இப்ப யூதர்களை பத்தி எங்களுக்கு ஓரளவு தெரியும். கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய கடவுள் கொள்கை என்ன? இவர்களுடைய கிட்டத்தட்ட 33,000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறதா பிற்பட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட தகவல் சொல்லுது. கிறிஸ்துவர்கள்ல கிட்டத்தட்ட 33,000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறார். இதுல மிக பிரதானமானது திரித்துவம் என்று சொல்லக்கூடிய கொள்கை, அதாவது முக்கடவுள் கொள்கை. பிதா, மகன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் கொள்கை. இவங்கட கொள்கை என்னான்டா இறைவன் ஒன்றுதான். இவங்கட கொள்கையை நாங்க சரியா விளங்கிக்கொள்ளணும். இறைவன் ஒன்றுதான், ஆனா 3 அவதாரங்கள்ல வர, அதாவது 3 கடவுள் அல்ல. 3 கடவுள் என்று சொல்ற கொள்கை உள்ளவங்களும் மீக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் வேற அல்லாஹ் வேற 2 கடவுள் என்று சொல்லக்கூடியவங்களும் மீக்கிறாங்க. ஆனா இந்த திருத்துவத்துடைய பிரதான கொள்கை என்னன்னா 3 அவதாரங்கள், அதாவது அல்லாஹுதான் மகனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் இருந்தான். எனவே 3 அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. கண்ணியமானவர்களே, குர்ஆன் இந்த நிலப்பாட்டை பத்தி என்ன சொல்லுதுன்றா, குர்ஆன் தெளிவாக இந்த நிலப்பாட்டை பிளந்து தான் குர்ஆன் சொல்லுது. லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம். அல்லாஹுதான் ஈசா என்று சொல்லக்கூடிய அவதாரம் அடிப்படையில் அல்லாஹுதான் ஈசா, 2 வேற அல்ல, அல்லாஹுதான் இன்னொரு அவதாரமாக ஈசாவாக மாறினான் என்று யார் சொல்லுகிறார்களோ இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். வகாலல் மஸீஹ், ஏனென்றால் அந்த ஈசா வாழும் காலத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? யா பனி இஸ்ராயீல் அஅ்புதுல்லாஹ், ஏ பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் என்னுடைய உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவா சொன்னாங்க, ஏண்ட ரப்பும் அல்லாதான், உங்களோட ரப்பும் அல்லாதான். எனவே இங்க வித்தியாசம் ஒன்று கிடையாது. எனவே 3 அவதாரங்கள் ஒரே இறைவனிலிருந்து வந்த அவதாரம் என்று சொல்வது பிழை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் சிலவங்க சொல்றாங்க 3ல் 1 வேற வேறதான், 3 கடவுளும் வேற வேற, 3ம் கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை ஒருவர் கொண்டிருந்தால்
அதுவும் பிழை என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. அப்படியான கொள்கையுள்ள ஒரு 6-7 பிரிவினர்களும் இருக்கிறார். இதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா. அல்லாஹ் மூன்றில் ஒருவன் என்று யார் சொன்னார்களோ அவர்களும் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு குர்ஆனுடைய நிலப்பாடு என்ன? அதாவது குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கடவுட்கோட்பாட்டை கொண்டிருந்தார்கள் என்பதை குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? மல் மஸீஹு இப்னு மர்யம் இல்லா ரசூல். மர்யமுடைய மகன் மஸீஹ் ஈசா என்பவர் வெறும் ஒரு தூதுவர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். அவருக்கு முன்னாலும் பல தூதுவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். வ உம்முஹு சித்தீகா. அவர்களுடைய தாய் ஒரு பத்தினி, ஒரு புனிதமான உண்மை உரைக்கக்கூடிய ஒரு நல்ல பெண். கானா யக்குலானி தஆம். அவர்கள் சாதாரண சாப்பாட்டை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் தான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, கியாமத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் கேட்குகின்ற ஒரு கேள்வியையும் குர்ஆன் சொல்லுகிறது. அதனாலதான் குர்ஆனை படிக்கிறவங்க இஸ்லாத்துள்ள வந்துடுவாங்க. குர்ஆனை படிச்சா இஸ்லாத்துள்ள வந்துடுவாங்க. துர்ப்பாக்கியம் எங்களுக்கு அந்த நிலைமை இல்ல. குர்ஆனை படிக்கிற இன்றைக்கு எவ்வளவு அந்நிய சமூகத்தை சேர்ந்தவங்க குர்ஆனை படிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ் அருளி அந்த குர்ஆனை எடுக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாம இது கொண்டு அல்லாஹ் கியாமத்துல கேட்பானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஈசா இப்னு மர்யம், ஏ மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாஸ், நீங்களா உங்களோட ஆட்களுக்கு சொன்னீங்க, இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என் உம்மவையும் கடவுளா வணங்குங்கன்னு நீங்களா சொன்ன? அல்லாஹ் யார்ட்ட கேட்பான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கியாமத்துல கேட்கிறத அல்லாஹ் இப்பே சொல்லிட்டான். அவ்வளவு மக்களுக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்பான், நீங்களா சொன்னீங்க இந்த சமூகத்துக்கு என்ன வணங்குங்கன்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பதிலையும் அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்லுவாங்க, சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ சுத்தமானவன். மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு உரிமை இல்லாத ஒன்ற. மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு உரிமை இல்லாத ஒன்ற நான் எப்படி சொல்லுவேன்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியும், நீதான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற. நான் என்ன வணங்குங்கன்னு சொல்லி இருந்தா அது உனக்கு தெரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக். யா அல்லாஹ், என்னே டென்னைக்கு உனக்கு தெரியுமா, உனே டென்னைக்கு எனக்கு தெரியா, நான் அப்படி சொல்லவில்லை என்பதை சொல்லிவிட்டு மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, யா அல்லாஹ் நீ எதை சொல்லி தந்தாயோ நான் அதைத்தான் சொன்னேன். அனி அபுதுல்லாஹ ரப்பி வ ரப், அல்லாஹ்வை வணங்குங்க, என்ன வணங்காதீங்க, அல்லாஹ்வை வணங்குங்க. யா அல்லாஹ் வ குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், யா அல்லாஹ் அந்த சமூகத்தோட வாழ்ற காலத்துல எல்லாம் நான் அப்படி சொல்லல என்பதற்கு நானே சாட்சி. அது உனக்கு தெரியும், நான் சொல்லல. பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தானே. குந்த அந்த ரகீபாலே, நீ பார்த்து கொண்டிருந்தாய். வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு நடந்ததுக்கு நான் பொறுப்பில்லை. ஆனா நான் இருக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் என்ன வணங்குங்கன்னு நான் சொல்லல என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை வணங்குபவர்களை விட்டு நீங்கிக் கொள்வார்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அந்த முக்கடவுள் கொள்கை, 3 அவதார கொள்கை, இது எல்லாவற்றையும் குர்ஆன் பிழையானது, தவறானது என்றதை குர்ஆன் சொல்லுகின்றது. நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி, நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற, மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கிற, வ குத்துபிஹி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம். வேதத்தை அல்ல, வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். இப்ப கேள்வி என்னண்டா, இந்த தௌராத்தையும் இஞ்சிலையும் நாங்க எப்படி நம்புறோம்? பூர்த்தியாக நம்புறதா? இப்புள்ள தௌராத்தையும் இஞ்சிலையும் நம்புறதா? அல்லது நாங்க அல்லாஹ்வுடைய வேதங்கள்ல எப்படி எங்கட நம்பிக்கை அமையணும் என்பதுல இஞ்சிலுடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். இப்புள்ள இஞ்சில் என்று சொல்லக்கூடியது, அதாவது லூக்கா, யோவான், மேத்கு, மத்தேயு என்று சொல்லக்கூடிய இந்த 4 சுவிசேஷங்கள், 4 பேர்களால் எழுதப்பட்ட வேதங்கள். இஞ்சில் என்று மக்களால் சொல்லப்படுகின்ற வேதம், அது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இஞ்சில் இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக்கொள்ளும். இப்ப இருக்கிற அந்த 4 பேரால் தொகுக்கப்பட்ட சுவிசேஷங்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி இது குர்ஆன் சொல்ற இஞ்சில் அல்ல, இது முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இஞ்சில் அல்ல. இதை தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். அவங்க இஞ்சில் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட கொள்கை. நாங்க இன்னொரு கொள்கையை விமர்சிக்கிறதல்ல. ஒரு முஸ்லீம் இஞ்சிலுடைய விஷயத்துல என்ன கோட்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்றா மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்கட குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சு, வசனம் வசனம் அருளப்பட்டுச்சு. அருளப்படுற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தாபுல் வஹி, வஹி எழுதக்கூடியவங்களை வச்சு அப்பப்ப எழுதி கொள்வாங்க. இந்த வசனத்தை இங்க போடுங்க, இந்த வசனத்தை எல்லாமே சொல்லப்பட்டுதான் அருளப்பட்டுச்சு. இந்த வசனத்தை எங்க வைத்து சேர்க்கணும்ன்றதும் அல்லாஹ் மூலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுதான் வசனங்கள் அருளப்பட்டுச்சு. அருளப்படுற நேரத்திலேயே எழுதப்பட்டுச்சு. குர்ஆன் எழுதப்படுற காரணத்தால அந்த காலத்துல ஹதீஸ்களை எழுத வானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருந்தாங்க. ஹதீஸ்களை எழுதாதீங்க, ரெண்டும் குழம்பிடும் என்ற காரணத்தால்.
இஞ்சில் அப்படி கிடையாது. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட நீண்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், அது யூதர்கள் கிறிஸ்தவர்களை விரட்டி அடித்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்துல உண்மையான இஞ்சில் அவங்கள்ட்ட மிஸ் ஆகிட்டு, உண்மையான இஞ்சில் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கவில்லை என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. ஆனா எல்லா கிறிஸ்துவ அறிஞர்களுடைய நம்பிக்கையும் என்னண்டா, இந்த எழுதப்பட்ட சுவிசேஷங்கள் எல்லாமே அவர்களுடைய கொள்கைப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டு 50 வருடங்களுக்கு பின்னால் இருந்துதான் எழுதப்பட்டுச்சு. இது அவங்களுடைய கொள்கை தான், இது உண்மையும் தான். அப்ப அவங்கட எழுதப்பட்ட எல்லாமே 50 வருஷத்துக்கு பின்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு போய் 50 வருஷத்துக்கு பின்னால்தான் இது எழுதப்பட்டுச்சு. அப்ப வானத்திலிருந்து வஹி வர 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 எழுதப்பட்ட விஷயம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இஞ்சில் இருந்து, உண்மையான இஞ்சில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன விஷயங்களை சொன்னதாக ஞாபகம் இருக்கிறதா அவங்களோட சீடர்கள் அல்லது சீடர்களுடைய சீடர்கள் மூலமா சொல்லப்பட்டுச்சோ அது பலரால் எழுதப்பட்டுச்சு. 4 பேரால் அல்ல, பலரால் எழுதப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பிரதிகள் வந்துச்சு. அந்த நூற்றுக்கணக்கான பிரதிகளும் கிறிஸ்துக்கு பின் 313-15 கால பகுதியில் அவர்களுடைய பெரிய ஒரு மாநாடு நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான கிறிஸ்துவ அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து அதுல சிலதை அவங்க தட்டி பொருத்தமானது 4 என்று கருதக்கூடிய 4 தான் இந்த 4. எனவே கிட்டத்தட்ட சொல்ல போனா எங்கட ஹதீஸ்ல கூட சனதி இது இப்படி சொல்லல. எந்த ஒரு விஷயத்தையும் திடீர்னு 40-50 வருஷத்துக்கு பின்னுக்கு வந்து இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு யாராலும் சொன்னா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு நாங்க ஒரே அடியா தூக்கிடுவோம். அது முஹத்திஸீன்கள் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், ஒரு சஹாபி சொல்றதாக இருந்தாலும் என்ன சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை என் காதால் கேட்டேன். அவருடைய மாணவர் சொல்லணும், எனக்கு இவர் சொல்வதை கேட்டேன். அவருடைய மாணவர் சொல்லணும். புகாரின் எடுத்துக்கொண்டா புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசை, முஸ்னத் அஹ்மத் எல்லா கிரந்தங்கள் ஹதீஸ்களுடைய கிரந்தங்கள் எடுத்துக்கொண்டு அறிவிப்பாளர் தொடர் இருக்குது. அறிவிப்பாளர் தொடர் மட்டும் இந்து போதா, அறிவிப்பாளர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய வாழ்க்கை ஆய்வு செய்யப்பட்டிருக்குது. நல்லவரா கெட்டவரா, பொய் சொல்றவரா, இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி, இவருடைய ஞாபக சக்தி எப்படி இருக்குது, தவறு விட சாத்தியம் உள்ளவரா, இப்படி எல்லாம் ஆய்வு செய்த எங்க ஹதீஸ்கள் எடுக்கப்படுது. ஆனா இதுல இன்கிதா ஒன்று இது, அதாவது இந்த 50 வருஷ இடைவெளி ஒன்று இன்கிதா ஒன்று காணப்படுது. எனவே இதுதான் இப்ப உள்ள இந்த இஞ்சிலுடைய அந்த உண்மைத்தன்மை. இதுதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இஞ்சில் அருளப்பட்ட மொழி வேற, எழுதப்பட்ட மொழி வேற. இஞ்சில் அருளப்பட்ட மொழி இப்ரானி மொழி, அது எழுதப்பட்ட மொழி யூனானி மொழி. எனவே இதுலயும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது மொழிபெயர்ப்பு தான் செய்யப்பட்டது. அசலான அந்த அருளப்பட்ட இறை வாக்கியங்கள் அல்லாஹ்வால் அருளப்பட்ட அதே சொற்களாக அது இல்லை என்பதை நாங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். எனவே இப்புள்ள இஞ்சிலுடைய நிலப்பாடு என்னன்னா, இது பின்னால வந்தவர்களால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர்கள் ஞாபகத்தில் இருக்கிற இஞ்சில் உள்ள செய்திகள் எழுதப்பட்ட அந்த இஞ்சில் தான் இந்த 4 சுவிசேஷங்களாக இருக்கிறது என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. தௌராத்தை எடுத்துக்கொண்டால், தௌராத்ல மிக முக்கியமாக நாங்க அதை சாட்ல தந்திக்கிறோம். தௌராத்துல 3 விதமான வேலைப்பாடுகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. தௌராத்ல 3 வேலை செஞ்சாங்க. யாரு? யூத அறிஞர்கள். ஒன்று, இருப்பதை குறைத்தார்கள் அல்லது மறைத்தார்கள். 2வது, இருப்பதை விட கூட்டினார்கள். 3வது, இருக்கிற வார்த்தைகளுக்கு பிழையான வியாக்கியானங்கள் செய்தார்கள். 3 வேலையும் செஞ்சாங்க. குர்ஆன் இந்த 3ஐயும் சொல்லுது. இப்படியான 3 வேலை இவங்க பார்த்தாங்க. மறைத்தாங்க, குறைத்தாங்க என்பதை குர்ஆன் இப்படி சொல்லுது. யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, கத் ஜாஅக்கும் ரசூலுனா, எங்களுடைய தூதுவர் உங்களிடத்தில் வந்தார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட நபி தெரியுமா? யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப், வேதத்தில் நீங்கள் மறைத்துக் கொண்டு, காட்டாமல் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தவற்றை வெளியாக்கக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நபியை நாங்க அனுப்பிக்கிறோம். உங்களுக்கு விருப்பமானதை காட்டி, உங்களுக்கு விருப்பம் இல்லாத மறைச்சிகளே, இந்த நபியோட வேலை என்ன தெரியுமா? நீங்க மறைச்சத சொல்லுவார். இதுதான் வேதத்தில் இருந்தது, தௌராத்தில் இருந்தது, நீங்க வேலை பார்த்திக்கிறீங்க என்பதை இந்த நபி சொல்லுவார் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. 2வது, கூட்டினாங்க. எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை அவங்களுக்கு தேவைக்கு மாதிரி மாத்தி கொண்டாங்க. இதையும் குர்ஆன் சொல்லுது. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், அவர்களுக்கு கேடுண்டாகட்டும். ஏன் தெரியுமா? தண்ட பக்கத்தால வேதத்தை எழுதிட்டு, யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், அவங்களா எழுதுவாங்க உட்கார்ந்து, அவருடைய கருத்தை எழுதிட்டு, சும்ம யகூலூன ஹாதா மின் இன்தில்லாஹ், பிறகு சொல்லுவாங்க என்ன தெரியுமா? இது அல்லாஹ் அருளியது. இவர் எழுதிட்டு அல்லாஹ் அருளியது என்று சொல்லுவாங்க. இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்கள் எழுதிய அந்த வார்த்தைக்கும் கேடு உண்டாகட்டும், அவர்கள் சம்பாதித்த பாவத்துக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இப்படியான கூடுதல் வேலையையும் செய்தார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின்ஹும் லஃபரீகன் யல்வூன அல்சினதஹும் பில் கிதாப், சிலர் யூதர்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க வேதத்தை ஓதி காட்டக்குள்ளே கொஞ்சம் வாய வளைச்சி
வேற அவட்ட பக்கத்தால 2 வார்த்தையை போட்டு ஓதக்கூடிய யூத அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் அவர்களை தனித்தனியாக அடையாளப்படுத்துகிறது. இப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க, இப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது, அவர்கள் உண்மைக்கு பகரமாக பொய்யை வியாக்கியானம் செய்வார்கள். யுஹர்ரிஃபூனல் கலிம், வார்த்தைகளை மாற்றி சொல்வார்கள். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், பொய்யையும் உண்மையையும் கலந்து மாத்தி மாத்தி தனக்கு தேவை மாதிரி சொல்லுகிறார்கள். அப்படி செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் அவர்களை சொல்லுகிறது. எனவே இப்படியான பல்வேறு மாற்றங்களை அவர்கள் செய்ததை குர்ஆன் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இப்போ ஒரு கேள்வி வருது, என்னண்டா ஏனைய வேதங்கள் மாற்றப்பட்டதை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்றாங்க, அப்ப ஏன் குர்ஆன் மட்டும் மாற்றப்படல? 2 ஒன்று தானே. ஒன்று, அல்லாஹுடைய கலாம மாத்த ஏலாண்டு இருந்தா குர்ஆனை மாத்த இயலாது, எனவே தௌராத்தை இன்ஜீலையும் மாத்த இயலாம். அப்படி இல்ல, அல்லாஹுடைய கலாம்களை மாத்த ஏலும் இருந்தா குர்ஆனை மாத்தேலும். அதானே நியாயம், நியாயமான கருத்து தானே. குர்ஆனை மட்டும் மாத்தேலான்றதை நாங்க எப்படி ஏத்துக்கொள்றது? கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது விஷயம், இதுக்குரிய பதில நாங்க விளங்கி கொள்ளணும். ஏன்னா இப்படியான வாதங்கள் நிறைய இன்றைய சமூக வலைதளங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். குர்ஆன் மட்டும் மாறலையா, மத்தெல்லாம் மாறிக்குதுன்னு இவங்க எப்படி சொல்றாங்க? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒன்றை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் பாதுகாப்பான், பாதுகாக்க தேவையில்லை என்று முடிவு செய்தால் பாதுகாக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய இயலாமை அல்ல. உதாரணமாக, நபிமார்களை யூதர்கள் கொலை செய்தார்கள். நபிமார்களை அனுப்பியது யார்? அல்லாஹ். இப்ப யூதர்கள் கொலை செய்யங்காட்டி அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தான். அல்லாஹ் இயலாதவனா? நபிமார்களை அல்லாஹ்க்கு பாதுகாக்க இயலவா என்றால் அல்லாஹ் அந்த நபியை யூதர்களுடைய கையால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். எனவே இது ஒரு அல்லாஹ்வுடைய இயலாமை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க, அவ்வளவு காஃபிர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க, அதை தாண்டி அவர்கள் தப்பி போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் பாதுகாத்தான், அவ்வளவுதான். எனவே ஒருவரை பாதுகாத்தலோ பாதுகாக்கவில்லை என்பதோ, ஒன்றை பாதுகாத்தான் அல்லது பாதுகாக்கவில்லை என்பதோ அல்லாஹ்வுடைய இயலாமை கிடையாது. அதை முதலாவது நாங்கள் விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனை ஏனைய வேதங்களை பாதுகாக்கவில்லை, மாற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு இடம்பாட்டை வைத்திருந்தான். ஏன் வைத்திருந்தான்? ஒரு சமூகம் வாராங்க, அந்த நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றாங்க, கஷ்டமாக குலே வேற வேற விளக்கம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மார்க்க பற்று இல்லாம பைத்து தூரமாயி வேதங்களை தன்னுடைய ஆசைக்கு மாத்தி தூரம் போகக்குள்ளே இன்னொரு நபி வருவார். வந்து இவங்க இப்படி எல்லாம் குளறுபடி செஞ்சிக்கிறாங்க என்று சொல்ற நேரத்துல எல்லாரும் ஏத்துக்கொள்ள ஏலா, மனசாட்சி உடா, கௌரவம் உடா, என்ன செய்வாங்க? அந்த நபி எதிர்ப்பாங்க. எதிர்க்கக்கூடிய நபிக்கு சார்பான ஒரு குரூப் உண்டாகும், எதிர்க்கக்கூடிய ஒரு குரூப் உண்டாகும். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இன்னொரு நபி வரப்போறல்ல. முன்னால் வந்த ஒவ்வொரு நபியும் அதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் செய்த குளறுபடிகளை சுட்டி காட்டினார்கள். குர்ஆன்ல ஏதாவது குளறுபடி செஞ்சா எப்படி சுட்டி காட்டப்பட்ட பின்னால்தான் ஒரு நபி வரப்போறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி. எனவே குர்ஆன்ல ஏதாவது மாற்றங்கள் நடைபெற்றால் அதை திருத்தி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக ஆக்கி, அவர்களுக்கு பிறகு எந்த வேதமும் வரவும் மாட்டாது, எந்த ஒரு நபியும் வராது. மட்டுமல்ல, ஏனைய வேதங்களுக்கு கொடுக்காத ஒரு உறுதிமொழியை அல்லாஹ் கொடுத்தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை அருளியது நாம், அதை நாங்கள் பாதுகாப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விட்டான். இதை யாராலையும் மாத்தல. குர்ஆன்ல உங்களுக்கு யாருக்கும் எதுவும் செய்யலாம். ஒரு நுக்தா, ஒரு ஹர்ஃப மாத்தலாம், அவருடைய மொழிச்சலை மாத்தலாம், அவருடைய விளக்கங்களை மாத்தலாம், அதனுடைய பாணியை மாத்தலாம், அதனுடைய அற்புதங்களை மாத்தலாம், அதனுடைய கொள்கைகளை மாத்தலாம். அற்புதமாக அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான். அதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துல மദ്രസാக்கள் உருவாக்கப்பட்டீங்க. தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உலகத்தை உருவாக்குறதுக்கும், உலகத்தை செம்மைப்படுத்துறதுக்கும், நவீன விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், உலகத்துடைய அறிவாளிகளை உருவாக்குவதற்கும் மദ്രസാக்கள் உருவாக்கப்படவில்லை. மദ്രസാக்கள் உருவாக்கிக்கிற ஒரே நோக்கம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த ஹாஃபில்களாக மദ്രസാக்கள் மாறணும். அந்த நோக்கம் மദ്രസാக்கள்ல நிறைவேறாட்டி அது மദ്രസா இல்ல. இன்றைக்கு மദ്രസാக்குள்ளால வேற திணிப்புகள் நடைபெற்று இன்றைக்கு மദ്രസാக்கள் சரியான பாதைகளை விட்டு தவறி போகிறதா என்று யோசிக்க வேண்டி கண்ணியமானவர்களே. எனவே இந்த குர்ஆனை பாதுகாக்கிற கூட்டம் தான் ஹாஃபில்மார்கள், உலமாக்கள், முஃப்திமார்கள், முத்தஹஸ்ஸிஸ்கள். எல்லாருடைய நோக்கமும் இந்த குர்ஆனுடைய வசனத்தை, அர்த்தத்தை, போங்க லஃப்ல எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் நோக்கம். கண்ணியமான அடுத்த நாங்க போன பாடத்தை சொல்லி இருந்தோம், குர்ஆனை ஏன் மாற்ற ஏலாண்டா, மாற்றத்துக்கு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, ஏலா பைத்துச்சு. ஏனென்றா அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் எப்படி வச்சுக்கிறான்டா, குர்ஆனை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு சும்மா விடல. என்ன சொன்னான்? ஏழுமுண்டா
மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களும் சேர்ந்து ஒரு குர்ஆன் எழுமுண்டா கொண்டு வாங்க முயற்சி செஞ்சாங்க. எப்படியான காலம்? கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் வாழ்ந்த காலத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்றதை நாங்க பார்த்தோம். அவங்களுக்கு அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணினான். சாதாரண மோடனை பார்த்து சேலஞ்ச் பண்ணல, கவிஞர்களையும் இலக்கியவாதிகளையும் பார்த்து சேலஞ்ச் பண்ணான். 7 முண்டா ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, 7 முண்டா 10 சூரா, 7 முண்டா ஒரு சூரா, 7 முண்டா ஃபல்யது பிஹதீஸின் ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை கொண்டு வாங்க சேலஞ்ச் பண்ண. அந்த குர்ஆனுடைய இஜாஸ், குர்ஆனுடைய அற்புதம், அந்த வார்த்தையுடைய அந்த கருத்து செறிவோட கியாமத் வரைக்கும் யாராலையும் கொண்டு வர முடியாது. அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. எல்லாம் நிறைய பேர் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யத்தீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. குர்ஆனுக்கு முன்னாலோ பின்னாலோ எந்த ஒரு பிழையான கருத்து முன்னுக்கு போக முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த குர்ஆன் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. குர்ஆன் மாதிரி ஒரு வேதத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் கொண்டு வர முடியாது என்பதை அல்லாஹு தாலா ஆணித்தரமாக சொல்லிவிட்டான். குர்ஆனை படித்தா தெரியும் எவ்வளவு இஜாசுல் குர்ஆன், குர்ஆனுடைய அற்புதங்கள் எவ்வளவு. அதனுடைய மொழிச்சல்ல வார்த்தையில வெறும் தர்ஜமா பார்த்து விளங்கி கொள்ள கஷ்டம். அதனுடைய இஜாஸ விளங்குறான்னு அரபு மொழி தெரிஞ்சிருந்தால் அந்த குர்ஆனுடைய அற்புதத்தை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். எனவே அப்ப குர்ஆன் ஒரு அற்புதமானது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வினா ஒன்று வார, அதை மட்டும் சொல்லி எங்க பாடத்தை நிறைவு செஞ்சு கொள்வோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான், முந்தைய வேதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்ததா இல்லையா? தௌராத்திலும் இஞ்சிலும். நாங்க சொல்ற தௌராத் அசல் தௌராத், நாங்க சொல்ற இஞ்சில் அல்லாஹ்வால் அருளப்பட்ட இஞ்சில். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்ததா என்று கேட்டால், குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறான். தௌராத்திலும் இஞ்சிலும் நாங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி இருந்தோம். அல்லதீன யத்தபிஊன ar-ரசூலன் நபியல் உம்மியல் லதி, யாரெல்லாம் உண்மையான இந்த உம்மி நபியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தௌராத்தில் மக்தூபன், இவருடைய பெயர், வம்சம், குடும்பம், இவர்களுடைய சிஃபாத்களை பற்றி எழுதப்பட்டவர்களாக காணுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. தௌராத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக எழுதியிருந்தான். இஞ்சிலிலே அல்லாஹு தஆலா தெளிவாக அருளி இருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அதனால் தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப, நாங்க யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், இந்த நபியை கண்டொன்ன விளங்கிக் கொள்வாங்க. எவ்வளவு தெளிவா விளங்கிக் கொள்வாங்கடா. ஒரு கூட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு தண்ட மகனை விளங்கி கொறது எவ்வளவு லேசி. எவ்வளவு பெரிய சபைக்கு போனாலும் அவருடைய புள்ள அவருக்கு மாறிப்படாது. அல்லாஹ் சொல்லுகிறான், சொந்த புள்ளை ஒரு மனுஷன் எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருப்பானோ அந்த அளவுக்கு யூதர்களும் நசாராக்களும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு தௌராத்திலும் இஞ்சிலும் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அதனாலதான் கண்ணியமானவர்களே, நாங்க பின்னால சீரால படிக்கிற விஷயத்த சொல்லல, பின்னால வரும் அது தெளிவா. நான் கொஞ்சம் அதை இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டதால சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே யூதர்கள் வந்தாங்க வீட்டுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்த உடனே யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, இந்த வீட்டுல யாராவது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாங்களா? இவர் தான் கடைசி நபியாக வருவார். அவ்வளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான். ஷாமுக்கு அபூ தாலிபோட போறாங்க. அங்கிருந்த ஃபாதர் கண்டோன்னே சொன்னாரு, இவர் தான் நபியாக வருவார், இவரை இதுக்கு அங்கள் அனுப்பிடாதீங்க, யூதர்கள் கண்டா கொண்டுடுவாங்க. பார்த்தோன்னே சொன்னார். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அவர்கள் எத்தனையோ நாடுகளை ஊர்களை தாண்டி வந்தாங்க. இவர்களை கண்டோன்னே அடையாளம் கண்டாங்க, இவர்தான் இறுதி நபி. இப்படி நிறைய வரலாற்று சான்றுகளை காணலாம். எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பதை யூதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நாங்க பார்த்தா, நூருத்தீன் சமூதி ரஹிமஹுல்லா அவங்க வஃபாஉல் வஃபா என்ற கிதாப்லயும், யாக்கூத் அல் ஹமவி ரஹிமஹுல்லா அவங்க அவர்களுடைய முஅஜமுல் புல்தான் என்ற கிதாப்லயும் எழுதுறாங்க, ஏன் யூதர்கள் மதீனால வந்து தங்கினாங்கன்றதுக்குரிய காரணத்தை எழுதுறாங்க. எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போற நேரத்துல அங்க யூதர்களும் வாழ்ந்தாங்க. கூடுதலான யூதர்கள், 3 பிரதான கோத்திரங்கள் அங்க, கொஞ்சம் தள்ளி ஹைபர்ல இன்னொரு யூத கோத்திரமாக பல யூதர்கள் மதீனாவை சூழ வாழ்ந்தாங்க. ஏன் இவங்க ஷாம்ல இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க? இவங்க உலகத்துடைய பல தேசங்களிலும் சிதறி போனவங்க ஏன் மதீனாவில் கூடுதலாக வந்து தங்கியிருந்தாங்கண்டா, தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கின்ற ஈத்தம்பலம் நிறைந்த ஒரு பகுதியில் வந்து தங்குவார்கள் என்று. அதை மதீனா என்பதாக அவர்கள் அடையாளம் கண்டு அவர்கள் நேர காலத்தோட வந்தாங்க. ஆனா சின்ன ஒரு இடத்துல அவங்களுக்கு தவறிட்டீங்கடா, அவங்க நினைச்சாங்க எங்களே பனு இஸ்ஹாக், அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலிருந்துதான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல பனு இஸ்ராயில் இருந்தால் அந்த கடைசி நபி வருவாங்க என்று அவங்க நம்பிக்கொண்டு இருந்தாங்க. ஏண்டா நாங்க 3 சாராரும் ஒரு ஆளை நம்பி கொண்டிருக்கிறோம்.
எதால மசீஹ் என்ற ஒருவர் வருவார். நாங்களும் நம்புறது, கிறிஸ்துவர்களும் நம்புறது, யூதர்களும் நம்புறது. அல்ல கிறிஸ்துவர்களும் நாங்களும் ஒரே ஆளத்தை நம்புறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் ஒரு காலத்துல வருவாங்க, எங்களை காப்பாத்துவாங்க என்ற ஒரு விஷயத்த நம்புறது. யூதர்களுக்கு அப்படி நம்பல. ஏன்னா அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கொள்ளல. கொல்றதுக்கு துடித்தவர்கள், நாங்கள் கொலை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னவர்கள். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை திருப்பி வருவாங்க அவங்க எதிர்பார்க்க சான்ஸே இல்லை. அவங்க எதிர்பார்த்தது மசீஹாக இறுதி நபியை. ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு வித்தியாசமாக அந்த நபி வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை. அதனாலதான் வரலாற்றுல நிறைய சம்பவங்கள் இடையில எழுதுறாங்க. யூதர்கள் மதீனாவாசிகளை பயமுறுத்தி கொண்டிருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுவாங்களாம், அசில் அரபி மதீனாவாசிக்கும் அவுஸ் ஹஸ்ரஜுக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை வந்தா சொல்லுவாங்களாம், ரைட் நீங்க நம்மளும் செய்யுங்க, ஒரு காலம் வரும், எங்கட நபி வருவாரு, எங்கட மசீஹ் வருவாரு, எங்கட மேசியா வருவாரு, வந்தால் நாங்க இந்த உலகத்தை ஆட்சி செய்வோம்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த யார இறுதி நபி ஒன்று வருவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த நபி வந்தவுடன் முதலாவது இவங்க தான் மறுத்தாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த நபியா அவங்க இருக்கல்ல.